வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நாளை முதல் மாநிலமெங்கும் பயணம் செய்து மக்கள் கருத்தை அறிய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக அக்குழுவினர் தற்போது சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய பணிகளை நடவடிக்கைகளை தொடர்ச்சியா விறுவிறுப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் அவங்க பேச போறாங்க? மக்கள் கருத்தை இப்ப நாளையில இருந்து அவங்க கருத்தை அறிய உள்ள நிலையில் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்துல என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் அவங்களுக்கு வழங்க இருக்கிறாங்க? அனந்திய எந்த ஒரு தேர்தல்னாலுமே மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அதே போல மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கியதாகத்தான் தேர்தல் அறிக்கைகள், அதாவது கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகள் வந்து அமைந்திருக்கின்றன. சமீப காலங்களில் ஏற்பட்டுள்ள சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்களை கணக்கில் எடுத்து தமிழ்நாட்டின் நலனை முன்னிலைப்படுத்துவதும், அதே போல இந்திய சமூக அரசியல் முன்னேற்றத்திற்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவதற்கான ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான பணிகளை தான் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வருகின்றன. அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது நாளை முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து இந்த தேர்தல் அறிக்கை, நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான அந்த பணிகளை மேற்கொள்ள உள்ளது. பொதுவா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது போன்ற சுற்றுப்பயணங்கள்லாம் பெரும்பாலும் நடைபெறாது. அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது கூட பொதுமக்களுடைய கருத்துக்களை வந்து அந்தந்த மாவட்டங்களை கேட்டு அனுப்பி அதன் பிறகுதான் தேர்தல் அறிக்கைகள் வந்து தயாரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது எதிர்கட்சியாக அஇஅதிமுக உள்ள நிலையில் இந்த தேர்தல் அவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் நேரடியாக மாநிலம் முழுவதும் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மண்டல வாரியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களை சந்தித்து கருத்துக்களை கேட்கொள்வார்கள். அதன் அடிப்படையிலே தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் பயணம் மேற்கொள்ளும் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது வருகின்ற 10ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் அடுத்த 5-6 நாட்கள் முழுவதுமாக சுற்றுப்பயணம் வந்து மண்டலம் வாரியாக, குறிப்பாக நாளை பார்த்தோம் அப்படின்னா சென்னை மண்டலம் மற்றும் வேலூர் மண்டலத்துல இந்த தயாரிப்பு குழு தங்களுடைய கருத்துக்களை கேட்க இருக்கிறார்கள். அதன் பிறகு 6ஆம் தேதி விழுப்புரம் மண்டலத்திலும் சேலம் மண்டலத்திலும், அதே போல 7ஆம் தேதி தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மண்டலம், பிப்ரவரி 8ஆம் தேதி திருநெல்வேலி மண்டலம், 9ஆம் தேதி மதுரை மண்டலம் மற்றும் 10ஆம் தேதி கோவை மண்டலம் என இந்த அடுத்த 5-6 நாட்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த கருத்துக்களை கேட்க இருக்காங்க. தற்போது இந்த பயணம் எவ்வாறு அமைய வேண்டும், எது போன்ற விஷயங்களை கேட்டறிய வேண்டும், பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களிடம் கேட்டறிய வேண்டும் என்பது குறித்துதான் இந்த ஆலோசனை என்பது அஇஅதிமுக அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.